இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அதே ஃபஸ்ட்டு சாப்டர், தட் இஸ் ஃபங்க்ஷன் சாப்டரில் தேர்ட் 5 மார்க்ஸ் டீட்டெயில் ஆன்சர் பார்க்க போகிறோம். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 மார்க்ஸ் எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இந்த 3 மார்க்ஸ் பாருங்கள். 3 மார்க்ஸில் வந்து என்ன எடுத்திருக்காங்க, டிஃப்ரென்ஷியேட் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். இது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோடைய பாயிண்ட்ஸை தான் நம்ம அதுலேயும் அங்கேயும் எழுத போகிறோம், சரியா? அப்போ இந்த கொஸ்டினே வருது. அப்புறம் வாட் இஸ் த strlen இஸ் கால்ட் அஸ் அ பியூர் ஃபங்க்ஷன், அது. அப்புறம் வாட் இஸ் அ சைடு எஃபெக்ட் ஆஃப் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து இந்த 5 மார்க்ஸை நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த 5 மார்க்ஸே நீங்கள் படித்ததுலேயே இதுக்கு ஆன்சராக கூட எழுதிடலாம், ஓகேவா? இந்த 3 மார்க்ஸாக இந்த 3 மார்க்ஸை கவர் பண்ணிங்கன்னா அதோட 5 மார்க்ஸ் அங்கே ஈஸியாக எழுத முடியும். ஸோ எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு புக்கில் மார்க் பண்ணிக்கலாம் எப்படின்றத. ஸோ இந்த சாப்டரில் உள்ள அந்த பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபஸ்ட்டு பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் which will give exact result when the same arguments are passed. இந்த பேராகிராஃபில் இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், சரியா? இதை எழுதுனதுக்கப்புறம் அடுத்தது எங்கே போகிறோன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பேஜை எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஸ் டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு இந்த பியூர் ஃபங்க்ஷனோட நம்ம பியூர் ஃபங்க்ஷன் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இல்லையா. அப்படியே இதிலேருந்து மேலே ஏற்கனவே ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கோம், இதிலேருந்து கீழே வரைக்கும் விச் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாஸ்ட் கீழே வரைக்கும் மார்க் பண்ணி அதை அப்படியே புல்லட்ஸ் போட்டு எழுதிருங்க, சரியா? ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வரைக்கும் they do not modify the arguments which are passed to them. So they do not modify the arguments which are passed to them. இது வரைக்கும், சரியா? ஸோ இது அப்படியே புல்லட்ஸ் போட்டு பாயிண்டாக எழுதுங்க. அப்படியே பேராகிராஃபாக எழுது. எப்போதுமே ஆன்சர் ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா நீட்டாக பண்ணால் அது கொஞ்சம் அதனால மார்க் அப்படியே வரும்லாம் கிடையாது. ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால் கரெக்ஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, சரியா? இதுதான் பியூர் ஃபங்க்ஷனோடைய எக்ஸ்ப்ளனேஷன், ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கணும். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி மேலே பேஜுக்கு போங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுட்டு இந்த எக்ஸாம்பிள், அவ்வளோதான், சின்ன எக்ஸாம்பிள். இதிலேருந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை எழுதிட்டு கீழே உள்ள இந்த பாயிண்ட்டையும் எழுதிடணும், அவ்வளோதான். பியூர் ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம், எக்ஸாம்பிள், அது கீழே அது என்ன பண்ணணுன்றதையும் சொல்லியாச்சு. பியூர் ஃபங்க்ஷன் ஓவர். இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க, இம்பியூர் ஃபங்க்ஷன் எழுதணும் இல்லையா? இம்பியூர் ஃபங்க்ஷன் ஹெட்டிங் போட்டணும். அடுத்தது சைடு ஹெட்டிங் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இம்பியூர் ஃபங்க்ஷன் ஹெட்டிங் போட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் இப்போ இதுலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே அந்த 4 பாயிண்ட்ஸையும் எழுதிட்டு புல்லட்ஸ் போட்டு, இப்போ நம்ம பியூர் ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி இதுவுமே புல்லட்டட் பாயிண்ட்ஸாக எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும், இது கீழே எக்ஸாம்பிள் எழுதணும் இல்லையா? இது என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன் ரேண்டம் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், சரியா? நீங்கள் ரேண்டம் வந்து எழுதலாம், அப்படி இல்லைனா அந்த மாடிஃபை YVR மாடிஃபைங் இந்த 3 மார்க்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மேத்தமெட்டிக்ஸ் இந்த ரேண்டம் இங்கேருந்து மார்க் பண்ணி எழுதலாம். ஸோ ரேண்டம் வில் கிவ் த டிஃப்ரெண்ட் அவுட்புட் ஃபார் த சேம் ஃபங்க்ஷன் கால் போட்டுட்டு இந்த எக்ஸாம்பிள் அப்படியே எழுதலாம், சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள். அப்படி இல்லைன்னா இதை விட்டுட்டு நம்ம 3 மார்க்ஸில் ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதை எழுத வேண்டியதுதான். 3 மார்க்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒன்று அதை எழுதலாம், அப்படி இல்லைனா இது வந்து 3 மார்க்ஸ்க்கு ஆன்சராகவே நம்ம படிக்கிறோம். என்ன அப்படின்னா, வாட் இஸ் சைடு எஃபெக்ட் ஆஃப் இம்பியூர் ஃபங்க்ஷன்னு. அதனால அது 3 மார்க்ஸில் படிக்கிறதுனால அதையே நீங்கள் இதுக்கு எழுதலாம், சரியா? இப்போ எக்ஸாம்பிள் போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதிட்டு அப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும், அவ்வளோதான். இதுதான் ஆன்சர், ஓகேவா? ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன் படிக்கிறதுனால அது, அப்புறம் அது கீழே எக்ஸாம்பிள்,
அப்புறம் இம்பியர் ஃபங்க்ஷனோட இது, அப்புறம் அது கீழே எக்ஸாம்பிள். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இதை படிச்சிங்கன்னா 3 மார்க்ஸும் கவர் ஆகிடும், உங்களுடைய 5 மார்க்ஸும் கவர் ஆகிடும். இதை நான் காமிக்கிறேன், அப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இதுதான் பாருங்கள் ஆன்சர். பாருங்கள், இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன் பாருங்கள். பியூர் ஃபங்க்ஷன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அது அப்படியே வரிசையாக புல்லட் போட்டு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதை என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Pure first point. Pure functions are functions which will give exact result when the same arguments are passed. Same argument. ஃபங்க்ஷன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷன் கால் எழுதும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சைன்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இந்த சைன்ற ஃபங்க்ஷனில் நான் சைன் ஆஃப் 0 இந்த உள்ள நான் வந்து 0 கொடுக்குறேங்களே, இதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது சைன் ஆஃப் 0ன்னு கொடுத்தனா இதோட ஆன்சர் 0ன்னு வரும். எத்தனை தடவை திருப்பி நான் கால் பண்ணிவிட்டு எத்தனை தடவை கால் பண்ணாலும் ஒரே ஆன்சர் 0 தான் வரும். சைன் ஆஃப் 0 வந்து 1 90 அப்படி எதுவுமே வராது. அதுதான் will give exact result when same arguments are passed. ஓகே, ஒரே ஆர்குமெண்ட்டை கொடுத்தா அதே ஆன்சர் தான் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் கொடுப்போம். அதுக்கு பேர் தான் பியூர் ஃபங்க்ஷன். ஓகே, ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் த பியூர் ஃபங்க்ஷன் ஏன் அப்படி ஒரே வேல்யூ கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் தி பியூர் ஃபங்க்ஷன் solely depends on the arguments. இந்த கொடுக்குற ஆன்சர் இதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் வேல்யூ. சைன் ஆஃப் 0 வந்து 0ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஆன்சர் வந்து இதுக்கு கொடுக்குற ஆன்சர் வந்து 0ன்றது டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஆர்குமெண்ட்ஸை மட்டும்தான் டிபெண்ட் ஆகிருக்கு, வேறு வேரியபிளை டிபெண்ட் ஆகலை. அதனால தான் அதே ஆன்சர் கொடுக்குது. புரியுதா? ஸோ சைன் ஆஃப் 0 ஃபார் எக்ஸாம்பிள் strlen ஒரு இந்த ஃபங்க்ஷன் தான், பியூர் ஃபங்க்ஷன் தான். ஃபார் strlenல நான் வந்து s இஸ் ஈக்குவல் டு ஹலோ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஹலோ strlen ஆஃப் எஸ்ஸை பாஸ் பண்ணால் என்ன வரும்? 5 தான் வரும். ஓகேவா? ஏன்னா இது எஸ்ஸை மட்டும்தான் டிபெண்ட் ஆகிருக்கு, வேறு எந்த வேரியபிளும் டிபெண்ட் ஆகலை. அப்படி தான் எழுதியிருப்பாங்க இந்த ஃபங்க்ஷனை. சரியா? அதனால தான் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் 5ன்ற ஆன்சர் தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் பியூர் ஃபங்க்ஷன் வித் த சேம் செட் யூ வில் கெட் த சேம் ரிட்டர்ன் வேல்யூ. அதே தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாதிரி தான் இந்த பாயிண்ட்டும். ஓகேவா? அடுத்தது தே டூ நாட் ஹாவ் எனி சைட் எஃபெக்ட் கிடையாது. அப்புறம் தே டூ நாட் மாடிஃபை த ஆர்குமெண்ட்ஸ் விச் ஆர் பாஸ் டு தம். ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் இங்கே எஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எஸ்ஸோட வேல்யூவை s = s+1 அப்படி ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம். அப்படி பண்ணாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் பியூர் ஃபங்க்ஷன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆர்குமெண்ட்டு மாடிஃபை ஆகாது. அதனால தான் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் ரிட்டர்ன் வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. லெட் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் கோலன் ஈக்குவல் டு ரிட்டர்ன் எக்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. ஓகேவா? நம்ம சைன் strlen பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் தான் இது. ஸ்கொயர் எக்ஸ்ன்றது தான் நம்மளுடைய பேராமீட்டர், ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அப்போ நான் இதை கால் பண்ணும்போது நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் நான் 5ன்னு கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 5. அப்போ 5 × 5 25 தான் இது கொடுக்கும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ நான் மாற்றவே இல்லை. எங்கேயாவது x = x+1 அப்படி ஏதாவது செஞ்சுருக்கோமா? இல்லை. நான் 5 கொடுத்தா 25 தான் வரும். எத்தனை தடவை நான் ஸ்கொயர் ஆஃப் 5 கொடுத்தாலும் 25 தான் வரும். ஸ்கொயர் ஆஃப் 5 பதில் நான் 6 கொடுத்தேன்னா என்ன ஆகும்? 6 6 36 தான் வரும். சரியா? அதனால இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் பியூர் ஃபங்க்ஷன். ஸோ இட் வில் நாட் கிவ் த டிஃபரண்ட் ஆன்சர், டிஃபரண்ட் ரிட்டர்ன் வேல்யூஸ்னு அர்த்தம். அடுத்தது impure function heading போட்டுக்கோங்க. impure functionோட definition. So the return value of the impure function does not solely, அந்த பாயிண்ட் அதே மாதிரி தான் depends வரும். இங்கே வந்து does notன்ற வார்த்தை எழுதணும். So does not solely depends on the arguments. அது does not solely depends on the argument மட்டும் டிபெண்ட் ஆகலை, வேறு வேரியபிள் எக்ஸ்டர்னல் வேரியபிளும் டிபெண்டாக இருக்குது. அதனால தான் இது வேறு ஆன்சர் ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் வேறு ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கும். சரியா? ஸோ டஸ் நாட் solely depend
ஓகே, இந்த சொல்லலைன்ற வார்த்தை மறந்துருச்சுன்னா நீங்கள் வந்து டஸ் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ், அது வந்து இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்குமெண்ட்ஸ். இங்கே டஸ் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்குமெண்ட்டுன்னு அர்த்தம். சரியா, ஆர்குமெண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்கல, வேறு வேரியபிளையும் அது பேஸ் பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு தடவையும் வேறு வேறு ஆன்சர் வருது. அதுக்கு பேர் தான் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ இஃப் யூ கால் த இம்பியூர் ஃபங்க்ஷன் வித் த சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஒவ்வொரு அதே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் வேறு வேறு ஆன்சர் தான் கிடைக்கும். சரியா, இது தே ஹாவ் சைடு எஃபெக்ட். இதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு. தே மே மாடிஃபை த ஆர்குமெண்ட்ஸ், ஆர்குமெண்ட்டை மாடிஃபை பண்ணிவிடும். அதனால தான் ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் வருது. அங்கே வந்து பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் மாடிஃபைன்னு வரும், இங்கே மாடிஃபை த ஆர்குமெண்ட்ஸ். நான் பாஸ் பண்ணுற நம்பர் 5 இருந்தால் நடுவில் 4 கூட மாறலாம். அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டோட வேரியபிளை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அதனால தான் சேஞ்ச் பண்ணுறதுனால தான் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் ரிட்டர்ன் வேல்யூ கிடைக்குது. சரியா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 எக்ஸாம்பிள், ரேண்டம் ஃபங்க்ஷன், டேட் ஃபங்க்ஷன். ரேண்டம்ன்றது ஒரு தடவை கால் பண்ணும்போது இங்கே ஆர்குமெண்ட்லாம் பேராமீட்டரே கிடையாது, சும்மா ரேண்டம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஒரு தடவை கால் பண்ணும்போதும் ஒவ்வொரு நம்பர் டிஸ்பிளே பண்ணும், அதுக்கு தான் ரேண்டம் நம்பர்னு அர்த்தம். டேட்டு வந்து இன்னைக்கு நான் அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இன்றைக்கி என்ன டேட்டோ அது வரும், நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணால் நாளைக்கு டேட் வரும், சிஸ்டம் டேட் என்னவோ அது வரும். சேம் டேட்டு தான் வரும்னு கிடையாது இல்லையா. ஸோ ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்குது. சரியா, அது இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம 3 மார்க்ஸ்க்கும் படிச்சிருக்கோம். வாட் இஸ் அ சைட் எஃபெக்ட் ஆஃப் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு அதே தான் இங்கே. ஸோ y = 0, y வந்து இது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், y வந்து 0 இனிஷியலைஸ் ஆகிருக்கு. இன்க் லெட்டுன்றது கீவேர்டு இல்லையா, நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பேராமீட்டர் வித் டைப்புன்னு படித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே எழுதியிருக்காங்க. இன்க்குன்றது தான் உங்களுடைய ஃபங்க்ஷன் நேமு, எக்ஸுன்றது பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளார இந்த ஃபங்க்ஷன் 2 லைனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா y = y + x ரிட்டர்ன் YA. ஓகேவா, ஸோ ஃபங்க்ஷன் வந்து என்னது எனக்கு, ஆர்குமெண்ட் வந்து எக்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ நான் வந்து எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா y வந்து 0 கொடுத்துருக்கேன். நான் வந்து இன்க் ஆஃப் 5 அப்படின்னு நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், ஒய்யோட வேல்யூ y = y 0வாக இருக்கு இல்லையா, 0 + 5னா இட் வில் ரிட்டர்ன் 5ன்ற ஆன்சர் கொடுக்கும். சரியா, அப்போ நான் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் y ஆல்சோ, இந்த ஒய்யையும் டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ சப்போஸ் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து 6 நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், வேல்யூ ஆஃப் y வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, 5ன்னு ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், 5 + 6 ஸோ 11 கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை இங்கே வந்து 5 வச்சுக்கோங்க. அதே இதை நான் திருப்பி 2வது தடவை கால் பண்ணும்போது என்ன ஆகும், 5 ஏற்கனவே 5 இருந்தது, 5 + 5 10ன்னு ஆகிடும். ஸோ இட் வில் கிவ் 10. ஸோ 5 ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது 5 வந்தது, 2வது தடவை கால் பண்ணும்போது 10 வருது. ஏன் அப்படின்னா இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியபிள் YA. ஓகே, த ஆர்குமெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியபிள் Y ஆல்சோ. இந்த வேரியபிள் வந்து எக்ஸ்டர்னல் வேரியபிள்னு அர்த்தம், எக்ஸ்டர்னல் விசிபிள் வேரியபிள். அதனால தான் இட் இஸ் மாடிஃபைடு அண்ட் we are getting different return value. ஓகேவா, ஸோ இதுக்கு பேர் தான் impure function. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டு கீழே 2 லைன் எழுதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த above example the value of y gets changed inside the function definition. So due to which the result will also change. ரிசல்ட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு because y-ஓட வேல்யூ மாறினதுனால return value will also change. So side effect of the function is changing the data of the external visible variable. So இது ஒரு side effect. So impure function will have the side effect சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம side effectடும் சொல்லியிருக்கோம். சரியா, ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் புக்கில் மார்க் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் என்னென்ன எப்படி மார்க் பண்ணுறதையும் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த சாப்டரை புக்கில் மார்க் பண்ணி எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இன்னும் இந்த சாப்டரில் வந்து இன்னும் ஒரு கொஷின் இருக்குது, லாஸ்ட் கொஷின், இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை. அது அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.